உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மகத்தான தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல நீங்க வரலாற்றில் காமராஜர்லாம் இன்னைக்கு பாடமாக இருக்குதா, படிக்க முடியுதான்னா எனக்கு தெரியல. நீங்க வள்ளுவத்தை திருக்குறளே படிக்க கற்பிக்க ஆள் இல்லை. இப்ப ரொம்ப கடினம்தான் நாட்டு நிலைமை. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆனால் இதுக்கு ஒரு காலம் வரும்ல. பெருந்தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும்னால அவன் பேரன் ஆட்சி வந்தாதான் வரும். அது இல்லைன்னா கஷ்டம். படம் இல்ல காமராஜ் எங்களுக்கு, படம் இல்லை எங்களுக்கு, படிப்பினை பாடம், வரலாற்று பெருந்தடம் எங்களுக்கு காமராஜ். அது சிலை இல்ல, எங்கள் ஆள் மனதில் ஒவ்வொரு நொடியும் கொதிக்கிற உலை. அது உலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போட்டு கும்பிட்டு போற கூட்டம் இல்லை இது. அவன் என்ன செஞ்சான், அவன் நேர்வழி தடத்துல பயணிச்சு இந்த நாட்டையும் மக்களையும் நல்வழிப்படுத்துவது ஒன்றுதான் கனவா இருக்கணும். அது இன்றைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு தேடி தேடி படிங்க. நீங்க பாடத்தை மட்டும் படித்தா அதுதான் அறிவு நினைச்சீங்கன்னா கஷ்டம். அது கஷ்டம். அது ரொம்ப கடினம். அதை தாண்டிய கல்வி இருக்குது, அதை படிக்கணும். இன்னைக்கு சூழியல், அறிவு, பொருளியல் இதெல்லாம் நீங்க படிக்கணும். அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்று நீங்கள் உணருங்க. அறிவியல் புவியியல் போல வாழ்வியல். ஏன் அதை சொல்ற அண்ணே? உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நாம சரியா பண்ணல அப்படின்னா தடுமாறிடும். அதனால நீங்க என்ன படிக்கணும், அதுக்கு என்ன வேலை, அதுக்கு என்ன சம்பளம், அந்த வேலையை நீங்க எங்க பார்க்கணும், எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஆழ்ந்த அறிவு தெளிவு பெறுங்கள். இல்லை என்றால் நாட்டை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு பதறி சமூகமாக நாம் மாறிப்போம். இப்ப நமக்கு எந்த பெருமையும் வெளியில போய் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சேர சோழ பாண்டிய வம்சம். நாங்கள்லாம் தெரியுமா, எங்களுக்கு உலகத்துக்கு பொதுமறை தந்தவன். எங்களை போல ஆக செழுமையான இலக்கிய வளம் கொண்ட இனத்தை உலக வரலாற்றில் காட்டுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. ஒரு பெருமையும் பேச முடியாது நீ இப்ப இருக்கிற நிலைமையில. நீங்களா அதெல்லாம் நீங்களாடா அப்படின்னு. அதனால இத நான் ஒன்றும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்கான். அந்த இடத்த விட்டு போகாதங்க. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30 நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவ்வாறு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா நீ போயிடுறா. அதனால சாதாரண மகன் இந்த மண்ணிலே நம்முடைய பாட்டன், வரலாற்றில் பெருமை மிக்க குறியீடா இருக்கிற பாட்டன் தீரன் சின்னமலை. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், இவங்கெல்லாம் அது எங்க ஐயா கூட பேசும்போது, ராஜாராம் ஐயா கடைசியா முடிக்கும்போது, அரசியல் பேசக்கூடாது. நம்ம பாட்டியுடைய மரணத்துக்கு காசு இல்லாம இருந்தாரு. அதை சொல்ல வர்றதுக்கு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வேண்டாம் என்பதே ஆகப்பெரிய அரசியல். அதை கவனிச்சுக்கணும். நீங்க அதை பேசாதனாலதான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கோம். அதை கவனமா இருக்கணும். அரசியல் நம் இதய துடிப்பு போல இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். சும்மா அரசியல் ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்லை. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்லை, டாக்குன்னு கொடுத்துரு. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்.
நீ பாரு, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவே. அவர் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவா. அவர் ஏப்பா அவளால கொண்டு வா பாப்பிட்டு, உனக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கிய, போத்தல்ல குடிக்கிற, இது யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்குன்னு மருத்துவ சான்றிதழ் தந்தவன் அவன். சரி, நான் குடிச்சிட்டேன். இங்க சுத்தி இருக்கிற காக்க, குருவி, கொக்கு, மைனாலாம் என்ன பண்ணும்? ஏதாவது யோசிச்சிருக்கியா? இதே பெருந்துறையில 26-28 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீரை எடுத்து குடிக்காதே யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்கிற திறன்ல இல்ல, தண்ணி நஞ்சாயிருச்சுங்கிறான். இந்த சிப்காட வளர்ச்சின்னு சொன்னவன் அவன் மட்டும் சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சு கொளுத்தி விட்டுருவேன். இப்ப என்னடா டே, நான் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன் கேட்கிறேன். தொழிற்சாலை வளர்ச்சி என்று சொன்னீர்கள், சிப்காடு வளர்ச்சி, அது வளர்ச்சி, இது வளர்ச்சி என்றீர்கள். சரி, எல்லாம் வளர்ச்சி என்றால், இந்த சிப்காடு வளர்ச்சி என்றால், அப்புறம் எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 2500 கொடுக்குற? வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால், வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 கொடுக்குற? என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது, மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணியை டெல்லியில இருந்து கொண்டு வருமா, இங்க இருந்து கொண்டு வரும்? இங்க இருந்தானே எடுத்து கொடுக்கும். ஏன் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸ்ங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 பக்கத்திலே எல்லா செய்தியும் வந்துடும். அவன் அந்த அயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது, அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது, இவனுக்கிட்ட உன் நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்கிறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அவன் அதுல இருந்து நதியில இருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணுமா, அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சுள்ள செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சு விரட்டி விட்டாங்க. அந்த பெட்ரோல் நேரம் எங்கே வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாத்திக்கிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆத்து தண்ணீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வர்றான். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசையா? சொல்லு பாப்பா. ஒரு நாள் நீ தவிச்சு நிப்ப, பசிச்சு நிப்ப, வேலை வெல்லாம வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. நீ இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கும். நீ ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியா மாற்றோம்னா சிரிக்கிற. ஆனா வீட்டுல போய் தயிர் மோறு பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்ல. அப்ப ஆடு மாடு மேய்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக்கொள்ளுவோம்ங்கிற. அப்ப கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துருது. அவ்வளவுதானே? நீ ஐஏஎஸ் ஆகிரம் போய்க்க, ஐபிஎஸ் ஆகிரம் போய்க்க, டாக்டர் ஆகும் போய்க்க. முடியாதவன் இங்க வாடா தம்பி. ஒன்ன நீங்க கவனிச்சுக்கணும், என் புள்ள பேசுனால அது நான் சொன்னதுதான். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு? இவன் கள்ளுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. இந்த படத்தை வேணா போட்டு பாரு, ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யாரு, என்ன ஏன் எழுதுறாமா சொல்லு? ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி, சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு? அம்மா சாராயங்க சொன்னாரு. யாரு இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா 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 அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமலாம் அறுத்து போடுவாங்க, போமாங்கிட்டு அப்படின்றப்ப. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன்,
அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கினா தூக்கிட்டேன், அந்த இடத்துல உன்னை பண்ணிட்டு இருக்க மாட்டேன், தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதுன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்க கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைவர் இருந்தா அவன் தான் என் தாத்தன் காமராஜ். ஆலியாறு டேமை கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சு இங்க கொண்டு வந்தா தான் வரும். அப்ப இந்த கனாலை வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரம்ப வச்சு இதை வச்சு டக்கு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பாறை கோடாரி வச்சுட்டு குத்தி போகணும். அப்ப உள்ள ஆளுங்க அனுப்புறாரு, தெரியும் அவருக்கு. வெளியில வந்தா பணம், இல்லைன்னா பணம். ஆனா தெரியும் வழி இல்லை. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆழியார் அந்த அணை பாசனத்துல வாழுதுன்னா அவன் செஞ்சதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர், பல 100 கிராமங்கள் வாழுது என்றால் அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால தான். அப்படி ஒருத்தனாலதான் செதுக்க முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அவன் ஓட்டு போடாம போயிடுவான். ஓட்டா போட்டும் போடலைன்னா போட்டும் இருந்தாதான் அவன் சரியா வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்னும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சாவ்ல. அப்ப எத்தனை சாதனைகளை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் நீ அவரு. அதெல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச்சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க, ஆசிரியர். இது இப்ப தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானிச்சது யாரு? ஐஏஎஸ் எங்க வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யாரு, இதுக்கு யாரு ஐபிஎஸ், இதையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறவன், அங்க போடுறவன் இங்க போடுறவன் யாரு? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாம போயிடும். அப்ப நீ அந்த தலைவனை தேர்வு செய்யற பணியில நீ சரியா இருந்துடணும். அதுதான் முக்கியம். 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட், சட்டை, சேலையை போய் புரட்டி எடுக்கிற 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒண்ணுமே தெரியாம போட்டு வந்துடுற, ஓட்ட போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. போய்ப்பாரு, கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளால நம்மள காரி துப்புறான் ஒருத்தன். இது நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்துல வச்சிருக்கேன், அதை சிரிக்கிறேன். அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு பெருமைமிக்க விழா இது, ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இனிமேலா இந்த நொடியில் இருந்தாவது காமராஜ் யாருன்னு தேடி படிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கு. இங்க கூட நம்ம கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கூட அந்த புத்தகங்களை கல்லூரி நூலகத்துல வைக்கலாம். அதோட நம்முடைய இன முன்னோர்களின் வரலாறை சிறு சிறு முக்கிய செய்திகளை தொகுத்து கொடுக்கலாம். அது சம்பந்தமா மாணவர்களே பட்டிமன்றம், எப்படி இந்த பச்சை பிள்ளை இப்படி பேசுனா அது மாதிரி பேச வச்சு நம்முடைய பிள்ளைகளை தர்க்க அறிவை, தடையின்றி பேசுகிற ஆற்றலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு வளர்த்து எடுக்கணும். அப்படிலாம் நாங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஐயா ராஜாராம் மாதிரி, நம்ம சிறைத்துறை அதிகாரி மாதிரி என்ன ஆட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யாரும் இப்படி பேசணுங்க சொல்லி கொடுத்தாங்களே? ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், இந்த நாடு உங்களுடையது, என்னுடையதும் கூடத்தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த சான்றோர்களாக, அறிஞர்களாக, ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவனை உங்களுக்கு இந்த பெருவிழாவின் மூலமாக எடுத்து எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதை அறிந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக
வர வேண்டும். இங்கே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நீண்ட புகழோடு தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கட்டும் நம்முடைய பெருந்தலைவரின் புகழ். இந்த நிகழ்வு சிறப்பாக நிகழ உழைத்த எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்கள் இவ்வளவு நேரம் பசியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். ஏன்னால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு வீயப்படுங்கிறான். நம்ம தாத்தன் தான் செவிக்கு உணவளித்து வயிற்றுக்கு ஈந்து படிக்க வச்சோம் அவன்தான். அதனால நீங்க இந்த அரிய வாய்ப்பை தந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் அமைதியாக என்னுரை கேட்ட என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.